தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை என்ன என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு பள்ளிகளில் ஆங்கில திறனை வளர்க்க டெவலப் திட்டத்தினை தமிழக அரசு கொண்டு வந்திருப்பதை பாமக வரவேற்பதாகவும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இத்திட்டத்தினை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி நடைபெறும் நிலையில் உதர தட்டுப்பாட்டினை சமாளிக்க விவசாயிகள் முன்னதாகவே உதரத்தை வாங்கி குவித்து வருவதாக வெளியான தகவலை சுட்டிக்காட்டி, விவசாயிகளுக்கு தட்டுப்பாடின்றி உரம் கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கள்ளசாராய குடித்து உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டை விட கூடுதலாக வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நிகிதா என்ற பெண்ணின் ஒற்றை தொலைபேசி அழைப்புக்கு அதிகாரிகள் ஓடோடி வந்துள்ளார்கள் எனவும், அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் ஊருக்கே தெரிந்த பிறகுதான் மாவட்ட போலீசுக்கு தெரிகிறது என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை எனவும், நீக்கும் அதிகாரம் தனக்கு மட்டுமே இருப்பதாகவும் அவர் கூறினார்.